பகவான் உண்மையிலே ஓடவில்லை. நிஜம் எங்கிருக்கு ஒரு நிழலை அப்படியே காண்பிக்கின்ற அந்த நிழலில் நிஜம் என்று நம்பியரக்கன் அதோ ஓடுறது யாரு? சிவன் பயந்து ஓடுறார். இவர் நல்லவர் இருந்தால் இப்படி ஓடுவாரா? ஓடுறான் சத்தம். ஓய் சிவபெருமானே, ஏ ஐயா, கள்ளவரத்தை இழந்து கைலாசமலையை விட்டு கைலாசமலையை விட்டு கள்ளவரத்தை இழந்து கைலாசமலையை விட்டு கைலாசமலையை விட்டு காட்டு வெளி ஓடலாகுமோ பரமசிவா, காட்டு வெளி ஓடலாகுமோ கைலாசத்தை நம்பி கைலாசமலையை விட்டு கைலாசமலையை விட்டு காட்டு வெளி ஓடலாகுமோ பரமசிவா, காட்டு வெளி ஓடலாகுமோ ஓடி ஓடி போய்த்தால் பரமசிவமே உங்களை பரமசிவமே உம்மை ஒரு போல விடவும் மாட்டேன், அவர்களை நான் ஒரு போல விடவும் மாட்டேன். ஓய் சிவபெருமானே, கள்ளவரத்தை தந்துவிட்டு கைலாசம் அறிவிட்டு ஓடுகின்றீரே. காற்றாக பிறந்தாலும் கண்டதுண்டம் செய்திடுவேன், ஒரு ஈயாக பிறந்தாலும் எருதுண்டம் செய்திடுவேன். எங்கு போனாலும் விட மாட்டேன். எங்க ஓடினாலையும் உங்களை கண்டுபிடித்து நீர் தந்து வர உண்மையானவரமா போய் வரமா, எங்க உண்மையானவரமா போய் வரமா என்பதை பார்த்தில்லாமல் நான் பூரோகம் போக மாட்டேன் என்று இருவரும் முன்னும் முன்னுமாக ஓடிக்கொண்டிருந்த சிவபெருமான் சரி, அரக்கன் நன்னுக்கு ஒரு மாயை செய்ய வேண்டும் என்று 33 கோடி தேவர்களை ஒரு நந்தவனமாக மலரச் செய்து பார்வதா தேவியை ஐவதலி என்று சொல்லக்கூடிய மலராக மலரச் செய்து ஐவதலி என்று சொல்லக்கூடிய மலரில் ஆண்டவன் ஒரு லிங்கமாகவே மறைகிறார். மறைந்த நன்னருகிருந்த போவதிலே மங்கை பங்கேனோ கங்காதரேனோ, மறைந்த நன்னருகிருந்த போவதிலே இருந்த போவதிலே மங்கை பங்கனோ கங்காதரேனோ, மறைந்தவர்கள் இருந்த போவதிலே திறந்த வானத்தில் பறந்த காட்டை வானத்தில் பறந்த காட்டை அவந்து கொடுத்த வரத்திற்காகவே கொடுத்த புலித்தோல் ஆண்ட கிழவே மறைகளுத்தில் சங்கிடவே இதனிலே கொடுத்த மதையும் தரித்த கங்கையில் கொடுத்த மதையும் தரித்த கங்கையில் தும்பை தும்பை சந்த கதிர்விடும் இருந்த போவதிலே மங்கை பங்கனோ கங்காதரேனோ, மறைந்தவர்கள் இருந்த போவதிலே ஐவதலி என்று சொல்லக்கூடிய மலரில் ஆண்டவன் ஒரு லிங்கமாக மறைந்திருந்த சிவனை காணாமல் பலருக்கும் தேடி நந்தவன தோட்ட வாசலில் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவனை கண்டுபிடித்தவர் தந்தவர உண்மையானவரை போய் வருமா என்பதை பார்த்தில்லாமல் போலோகம் போக மாட்டேன் என்று சிவனை தேடி வல்லரக்கன் நாணயத்தில் இருக்கேன். மலருக்குள்ளே இருந்த மகாதேவர் அந்த மாயவனையே மனதிலே வேண்டினார். கண்ணன் வந்தில்லாமல் காட்டிருக்கிறேன், அடிக்க முடியாது. இந்த எண்ணத்தில் இருந்த மகாவிஷ்ணு அரக்கனை கொன்று அத்தான் சிவனை காப்பாற்ற வேண்டும் என்று பூலோகத்தில் நாமல் கண்ணன் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று மாயவன் எங்கே பிறந்து வளர்ந்து வருகிறார் பாருங்கள். மதுராபுரியிலே தேவகிக்கு, அதாவது தெய்வகிக்கு 8வது பிள்ளையாகி பிறந்து வாழ முடியாமல் ஆயர்வாடி வட்டணத்தில் நந்தகோனார் யசோதைக்கு வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வருகின்றார். ஆயர்வாடி ஊரதிலே ஆயர்வாடி ஊரதிலே ஆலிகண்டல் வளர்ந்து வர ஆலிகண்டல் வளர்ந்து வர ஆயர்வாடி ஊரதிலே ஆயர்வாடி ஊரதிலே ஆயர்வாடி ஊரதிலே ஊரதிலே ஆயருட மலைகளிலே ஆயருட மலைகளிலே மலைகளிலே
அழிராமல் வளர்ந்து வர அழிராமல் வளர்ந்து என்னடி 1008 தெரு, ஒரு தெருவுக்கு 1008 வீடு, வீட்டுக்கு ஒவ்வொரு கன்னி பொண்ணு. அப்போ ஆண்கள் இருப்பாடா? ஆண்கள் இருப்பாங்க. கன்னி பெண்கள்னா யார் தெரியுமா? யாரு? எங்களை மாதிரி பட்ட கல்யாணமாகாத ஸ்திரீகள். கல்யாணமாகாத ஸ்திரீகள், கல்யாணம் ஆகாத பெண்கள் கன்னி பெண்கள். அப்ப கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் அவங்க அவங்க பெண்கள். அவங்க பெண்கள், நீங்க ஆண்களா? இல்ல, இவங்க கன்னியர்கள். ஆண் பெண்களை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஆமா. மங்கை பருவம், மடந்தை பருவம். ஆமா. மங்கை பருவம் இருக்காங்கல்ல ஒரு அம்மா. ஆமா. அவங்க மடந்தை பருவம். நீங்க வந்து மங்கை பருவம். அப்படியா? ஆமா. ஏப்பா. ஆக இப்படியாகவே சரி. அதாவது யசோதைக்கு வளர்ப்பு பிள்ளையாக, செல்ல பிள்ளையாக 5 வயது சிறுவனாக வளர்ந்து வருகின்றார். தீராத விளையாட்டு பிள்ளை. 5 வயது பிராயம் நினைக்கிறார். கோபிகா பெண்கள் அரண்மனையிலே சென்று தயிர், மோர், வெண்ணெய் எல்லாம் நம்ம கலவை செய்து சாப்பிடணும். அவருடைய விளையாட்டு. அதாவது கடவுளுக்கு போகணும்னு சொன்னா ஒத்திக்கு போனா நல்லா இருக்குமா? அவங்களோட சேர்ந்த பசங்களோடு போனா சிறப்பா இருக்கும். தோழர்மார்களை கூட்டிக் கொண்டு போனால் தான் ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த தோழர்மார்களை கூட்டிக் கொண்டு வருகின்றார். சரி. கிட்டு, என்னடா நீ கடவுளுக்கு வரியா? வரேன்டா. டேய் முத்து, நீ வரியா? வரியா? ஏ முக்கரையா, என்னடா நீ கடவுளுக்கு வரியா? கண்ணா. என்ன? யாருக்கு வீட்டுக்கு? நான் எங்க அத்தை வீட்டுக்கு. அங்க போற என்னடா கிடைக்கும்? கிடைக்கிறதுல பங்கு தரலாம். வரியா? சரி, வரண்டா. என்ன தோழர்மார்களை அழைத்துக் கொண்டு மாயவன் எந்த நேரம் வருகிறார் வாருங்கள். சமநல்ல சாமத்திலே, சமநல்ல சாமத்திலே, சமநல்ல சாமத்திலே, சதுசாம வேளையிலே, சதுசாம சமநல்ல சாமத்திலே, சமநல்ல சாமத்திலே, சதிசமாமே வேளையிலே, சதிசமாமே இலகுலிங்க சாபத்திலே, ஏமசாம வேளையிலே, களவு செய்ய வேண்டும் என்று தோழன்மார்களை அழைத்துக் கொண்டு சாம நேரத்திலே கடவுளுக்கு வருகின்றார். சரி. கண்ணா, என்ன? சாம நேரம், சதுசாம வேலை. கரைச்ச மணி 11:50. அப்ப எங்க அத்தை 11:30 தூங்கிடுவா. அது எப்படிடா உனக்கு கரெக்டா தெரியும்? எனக்கு எங்க அத்தை தூங்குற நேரம் தெரியும்டா. அப்படியா? வாங்க போகலாம். ஆமா, உங்க அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொல்றா. கதவை திறந்தாதான் உள்ளே போக முடியும். ஆமா. கதவை திறக்க நீ சாவி கொண்டு வந்திருக்கிறியா? முன்பக்கம் கதவு பூட்டிதான் இருக்கும். பின்பக்கமா போனா அங்கதான் உரி இருக்கு. அடுக்களை எங்க இருக்கும்? பொதுவாக பின்னாடிதான் இருக்கும். அப்ப பின்பக்கம் போவோம். அங்க போனாலும் கதவு பூட்டிலாம் இருக்கும். எங்க அத்தை கதவுக்கு இது கிடையாது. பாத்தீங்களா? கொண்டி கொண்டி. ஆமா, அது கிடையாது. கிடையாதா? அதாவது கண்ணனுக்கு சாவி எதுக்கப்பா? உலகத்தை ஓர் அடியால அந்த நாரணல், மதுசூதனல், பாமனல், பத்மநாபன். சரி. கால் பெருவிரலை கொண்டு அந்த கதவிலே தொட்டார். சரி. கண்ணனுடைய பாதம் அந்த கதவிலே பட்ட போது காலை கொண்டே மிதித்திடவே சரிதான் சொல்லே அழகேதான் இறந்திடுமா அழகர சிவ சிவா அழகே உள்ளே சென்று பானை
இருக்கிறது. எல்லோரும் உள்ளே சென்றார்கள். ஏய் கண்ணா, என்ன தயிர் மோர் இருக்குன்னு கூட்டிட்டு வந்தேன். செழிப்பா இருக்குண்டா. என்ன ஒண்ணு பானை சட்டிகளே கீழே காணோம். எப்ப பாத்திரம் உனக்கு கீழ் பாருங்க, மேல பாருடா. கண்ணா, எட்டாத ஒரு 7 அடுக்கு சட்டி. கண்ணா எட்டாது. எங்க அத்தை முடிச்சிடவும் கூடாது, வசமா இருக்கணும்டா. நீ ஒரு ஐடியா சொல்லு பாப்போம். நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? 6 பேர் வந்திருக்கிறோம். சத்தம் போடாம ஒருவன் புரிஞ்சு நிக்கணும். சரி, அதுக்கு மேல ஒருவன் ஏறி புரிஞ்சு நிக்கணும். அதுக்கு மேல இன்னொருவன், அதுக்கு மேல இன்னொருவன், அதுக்கு மேல இன்னொருவன். இல்லையா? என்று ஒவ்வொரு பேராக புரிந்தார்கள். சரி, கண்ணன் மேலே ஏறினார். ஆமா, கையில இருந்ததை புல்லாங்குழல். புல்லாங்குழல் எடுத்து பானையிலே ஓங்கி அடித்தார். என்னாச்சு? பானை உடைந்தது, பந்து போல் வெண்ணெய் வருகிறது. கண்ணனை சாப்பிட்டார். மற்ற தோழர்மார்களுக்கு வயிறாகவே கொடுத்தார். இது ஒரு நாள் 2 நாளா? 1008 தெருவிலும் ஆளி வண்ணன் களவெடுத்தார். சரி, இது தெரியாத கோபிகா பெண்கள் சொன்னார்கள். அக்கா, என்ன மேனி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னதானே தெரியும். இப்ப கொஞ்ச நாளா என் வீட்டுல களவு போகிறது அக்கா. வாங்கிட்டியா? ஆமா, வாங்கிட்டு லேசில போகாத. போகாது. இப்ப கொஞ்ச நாளா களவு போகிறது. நிக்காம போகுதோ? ஆமா. என்னக்கா போகுது? அதாவது நேற்றைக்கு ஒரு கிண்ணி நிறைய கொஞ்சம் வெண்ணெய் வச்சிருந்தேன்டி. இவனோ கொண்டு போயிட்டாண்டி அக்கா. வெண்ணையா? ஆமா. கிண்ணி இருக்குதா? கிண்ணி இருக்கு, வெண்ணெய் இல்ல. வெண்ணெய் இல்லை. உன் வீட்டுல ஏதாவது களவு போகுதுக்கா. உன் வீட்டுல போகுதா? ஆமாக்கா. அங்க எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு சொம்பு நிறைய தயிர் வச்சிருந்தாக்கா. தயிர் போயிருச்சு, சொம்பு இருக்குது. தயிர் போயிடுச்சா? ஆமாக்கா. இப்படி களவு போகுது, ஒரு நாள் இப்படி போகாத. ஆமா, உனக்கு எப்படி போச்சு? எனக்கு எப்பவும் போற மாதிரி தாக்கா. என்னடி களவு போச்சு? பால் காணலக்கா. என்ன பானையை காணலையா? பாலை யாருக்கு வச்சிருந்தா? இவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கா, குழந்தைக்கா? புருஷன் என்னன்னாரு? அவி தங்கையிலேக்கு 3 மாசம் ஆச்சுக்கா. இடிவெல்லாம் ஒரு லெட்டர் துண்டு கூட போடுறாங்க. இப்ப யாரு லெட்டர் போடுறா? போன் வாங்கி கொடுக்கலையா? போனை வாங்கி படிச்சுட்டு போயிட்டாங்க. யாரு? அவன்தான். நான் புத போன் பேசிட்டு இருக்கேனா? நீ ஒரு மாதிரி திரிவா. சொல்லு. அதுக்காக போனே வாங்கி தந்தாங்க, சிம் கார்டையும் கட் பண்ணி விட்டாங்க. சரி, பிறகு என்னாச்சு? பால் என்னாச்சு? பால் அவியல் கட்டிருந்தனா குழந்தைகளுக்கு அவி நல்ல மரம் வெட்ட போவாங்க. சரி, எவ்வளவு அனுப்பு இருந்தாலும் சரிக்கா, வந்த உடனே பால் கேப்பா பார்த்துக்கா, மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சரி, இருக்கிறது அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டா மறு பிள்ளைகள் கொடுப்பேன். இன்னைக்கு மரம் வெட்ட பேருக்காவ மழையில வருவாங்க. அந்த உடனே கேட்டா அவளுக்கு நான் என்ன சொல்லன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் இவ்வளவு கொடுக்க தெரியலக்கா. அவன் வீட்டுக்கு போறது. எங்க வீட்டுல பால் இல்லை, எங்க வீட்டுல பசுமாடு வளர்க்குறாங்க, நிறைய பால் இருக்கு, அனுப்பிவிடு. நான் கொடுத்தா என்ன, இவ கொடுத்தா என்ன, அவ கொடுத்தா என்ன, இவ கொடுத்தா என்ன, நம்ம இன்னும் ஒரு குடும்பம் இல்லையாக்கா. நீ இல்லாத நேரம் நான் கொடுப்பேன். பாலுகாரர் தான் வருவார்ல, 1 லிட்டர் வாங்கி விடு. அவ்வளவு தண்ணியா கொண்டு வரணும், மன தண்ணி கலந்து. அப்படியா காரணமா? அன்னைக்கு பால் 5 லிட்டர் பால் வாங்கிருக்க 3 கெண்ட மீன் குடிச்சு விடல. ஆத்துல பிடிச்சிருப்பாங்க தண்ணி. காலையிலே இந்த கேன் இருக்குல்லக்கா, அதை திறந்து வச்சுட்டு மூடி எடுத்து விடிய காலம் ஆத்துக்குள்ள போயிருக்கான் பாத்துக்க. சரி, அந்த மீன் குஞ்சு உள்ள வந்துச்சு. பிறகு எனக்கு தூக்குவாடி போட்டுச்சு. 7 மணிக்கு பால் காய்ப்புன்னு வச்சிருக்கேன், 5 லிட்டர் பால் கொடுத்துருக்கேன். சரி, பால் கொதிச்சு வரைச்ச 3 மீன் குஞ்சு உள்ள இருந்து விளையாடிட்டு கிடந்தேன். பரவாயில்ல, வெளியே எடுத்து போட்டு குடிச்ச வேண்டியதானே. சும்மா இப்படிதான் பால் தரணும், பாலே வாங்க மாட்டேன். அப்படியா? அப்படின்னா வீட்டுக்கு வராண்டான்னு சொல்லு. இந்த பாரு எல்லார் வீட்லயும் களவு முடியும். இந்த களவெடுத்த கல்லனை பிடிக்கிற மாதிரி இருந்தா ராத்திரி நேரம் காவல் செய்வோம். முக்கியமாக 4 தெரு இருக்கிறது. ஆமா, தெருவிலே காவல் இருந்து கல்வனை பிடிக்க வேண்டும் என்று சென்று வடக்கு நல்ல தெருவதிலே வள்ளிமுத்தை காவல் வைத்தார். வடக்கு நல்ல தெருவதிலே தென்னமுதை காவல் வைத்தார். நல்ல தெருவதிலே மல்லிகரை காவல் வைத்தார். வடக்கு தெருவிலே வள்ளிமுத்தை காவல் வைத்தார். தெற்கு தெருவிலே தென்னமுதை காவல் வைத்தார். மேற்கு தெருவிலே மெல்லியரை காவல் வைத்தார்.
நடுத்தருவில நாகரத்தினத்தை காவல் வைத்தான். ஆமா, 2 பேரும் காவல் இருப்பான். நீ எங்க போற? நான் நாகரத்தினத்து கூட இருக்கேன். யா 2 பேரும் எதுக்கடி சேர்ந்து இருக்கிறீங்க? சேர்ந்து இருந்தாண்டி கடனை பிடிக்க முடியும். அவ தூங்கிடுவாளா? ஆமா, நாகரத்தினத்துக்கு 9:30க்கே தூக்கம் வரும். சரி, 10 மணி ஆகச்சு கள்ள வரும்போது கள்ள இல்லை 8 மணிக்கா வருவான். இல்ல ராத்திரி தான் வருவான். எல்லாரும் தூங்குற பிறகு தானே வருவான். ஆமா, நானும் நாராயணி நடுத்தர இருந்தோம்னா அப்படி கதை விட்டு விட்டு தூங்காமலே இருப்போம். அப்படியா? நான் ஒண்ணு விட அவ ஒண்ணு விட அவ பிடிக்க நான் பிடிக்க அப்படி இருந்தோம்னா அப்படி அந்த கல்லணை வரைச்சு நப்படி பிடிச்சு. அப்ப சரியான ஆளுதான். அப்படி இந்த 4 தெருவில் பெண்கள் காவல் இருக்கு. சரி, மாயவனுக்கு தெரியாமல் இருக்குமா? அதுல என்னை பிடிக்கும் பெண்கள் காவல் இருக்கின்றார்கள். இந்த மாயவன் தனிமையிலே கல்யாணி வீட்டுக்கு களவுக்கு வருகின்றார். சரி, கல்யாணி இருக்கிற பாரு கொஞ்சம் தந்திரக்காரி. நேற்று வந்த கைவன் இன்னைக்கு வருவான் என்று மறுநாளும் இந்த வெண்டையை உரையிலே வைத்தாள். ஆமா, உரையிலே ஒரு மணி ஒன்று தொங்க போட்டு மணியின் வழியாக ஒரு கயிறு ஒன்று இழுத்து அவ காலில் கட்டிட்டு தூங்குறான். கண்ணன் வந்தார், உரையை அசைத்தார், மணிச்சத்தம் கேட்டதை கல்யாணி முடித்தாள். கண்ணன் ஏற்றி பிடித்தார். எதுக்குடா யார் வீட்டுக்கு களவுக்கு வந்த என்ற போது கண்ணன் நினைக்கிறார், பெண்கள் கையால் அகப்பட்டால் கேவலமின்றி கையதையும் தட்டி விட்டு தட்டி விட்டு நேரம் விடிந்தது. அதாவது இந்த கல்யாண வீட்டுக்கு எல்லா பெண்களும் ஓடோடி வர்றாங்க. கல்யாணி என்ன கல்வன் கல்வன் சத்து போட்டு கள்ள எங்க இருக்கிறான்? கட்டிட்டு போயிட்டாக்கா. யாரு? யான் கையை தட்டிட்டு போயிட்டானா? இறுக்கி பிடிக்க வேண்டியதுன்னு நல்லா முறைச்சு வச்சிருந்தாக்கா. மூச்சு முட்டி இருக்கும் போலுக்கு குத்தி சாமிச்சு பிடிச்சி இந்த கையை எடுத்து என்ன ஒரு குத்திட்டா. என்ன அப்படியே நீ பாத்துட்டா இருந்தா என்னால முடியலக்கா. ராத்திரி நேரம் பத்தியா ஆறாம போனாலும் அடையாளத்தை பாத்துட்டாக்கா. அடையாளம் எப்படி இருந்தது? அங்க அடையாளம் அப்படியே என் மனசுக்குள்ள இருக்கு. சொல்லுடி. ஆடு சின்ன பையன் இவனோட கொஞ்சம் அடக்கியா இருப்பான். அப்படியா? ஆமா. வயிறு எப்படியா இருந்து? வயிறு இதோட ரொம்ப பொடி வேற இருந்து. இது கொஞ்சம் முன்னடக்கு. ஆனா அதான் இல்லை. சொல்லு சொல்லு, விஷயத்த சொல்லு. சின்ன பையன் தாக்க வயசு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு இருக்கும். சரி, முடி தலை பார்த்து சுருண்ட முடிக்கா. நீயும் போட்டிருக்க நீள முடியா. அவருக்கு சுருண்டு சுருண்டு இருந்துக்கா. அடேங்கப்பா, நீயும் சுருட்டி விடப்படாது. சுருட்டனா? ஆமா, தலை காயில சுருட்டு. அப்போ தலை பார்த்தா கையில ஒரு கம்பு மாதிரி இவ்வளவு நீளம் இருக்கு. பார்த்துக்க, ஒரு குழல் மாதிரி வச்சிருக்கான். தீப்பட்டு குழலா இருக்குமோ என்னமோ தெரியல. தலை பார்த்து ஓட்ட கிடக்கு. சீக்குழல்? தேங்குழலா? சீக்குழல் மடச்சி. தேங்குழலே ஓட்ட உண்டாதான். அது வேற சுருளு. அப்படி அக்கா. அப்புறம் நிக்கிற போட்டிருக்கானு பார்த்தேன். தார் பச்சை இருந்தான். சரி, அப்புறம் அவன் கையில ஒரு மயில் முடி இருந்து. கையிலையா? ஆமா. கையில வச்சிருந்தானா தலையில வச்சிருந்தானா? கையில நீளமா வச்சிருந்தான், தலையில சின்ன முடியா வச்சிருந்தான். சரி, எனக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தேகம். யசோதைக்கு ஒரு பையன் இருக்கான் பாத்தியா? அவனே தான் கண்ணன் தான் களவெடுக்க வந்திருக்கின்றான். ஏன்னா நேரத்துக்கு இதுதான் அப்படி செய்தான். நேரத்துக்கு இதைத்தான் செய்தான். இத பசுமாட்டு கண்ணுக்குட்டி அவன் துடிச்சா அப்படி பால் மாட்டல ஒரு சொட்டு இல்லாம முடிஞ்சிட்டு. சரி, தாய்தாருக்கு பால் கொடுக்கலையா? பரவாயில்லை அடி அக்கா. அதாவது போகாமல் இருக்க வேண்டுமானால் யசோதை இடத்துல சென்று நாம 2ல 1 கேட்கணும். வாங்கடி. தருவாரா? நியாயத்தை கேட்கணும்டி.
நியாயம் தருவாளா? தருணம் இல்ல. அப்ப கேப்போம். இந்த கோபிகா பெண்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆமா யசோதை வீட்டிலே வந்து கதவை தட்டினார்கள். அடி யசோதா. யார் அம்மா அது? யசோதா திறனை கதவை. அது ஆறுமா காலம் காட்டாலே. அடி யசோதா என்ன நாங்க தான் கதவை முதல்ல திறறேன். எம்மா இப்பதான் வெளியே போயிட்டு வந்து படுத்திருந்தேன், திறந்தேன். அப்படியா? கதவுல கொட்டி போடலையா? இல்லம்மா, ஒரு ஆசாரியை கூப்பிட்டு நேரத்துக்கு அவன் கிடந்த கொண்டி கலத்திட்டு போயிட்டாம்மா. அப்படியா? ரெடி தாயம்மா சோதா உண்ட நாயர் துளைத்த தாயம்மா சோதா உண்ட நாயர் துளைத்த ஐயம்மா சோதா உண்ட நாயர் துளைத்த தாயம்மா சோதா உண்ட நாயர் துளைத்த ஐயம்மா மாலே செய்யும் காலத்தை எங்க வீடுகளிலே வந்து இரவு நேரத்தில் ஊரில் இருக்கக்கூடிய பானைகளை உடைத்து அதில் இருக்கக்கூடிய தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் திருடி திக்கிறாண்டி மாமகன் கண்ணன். வந்திருக்க மாட்டாங்க. கூப்பிட்டு கேளடி. கண்ணா, மகனே கண்ணா. அம்மா அந்த வாமோனி கூப்பிட்டீங்களாம்மா? ஆமா மாதிரி இங்க வந்திருக்கிறதா யாருன்னு பாத்தியா? எல்லாத்தையும் கொட்டாய் விடுமா? ஆமா 12 மணி ஆகுது. ஆமா 12க்கே கொட்டாய் விட்டா ஒண்ணு ஆனா என்னம்மா ஆகும்? என்ன கண்ணா, அதெல்லாம் கொட்டாய் வருதான் வந்து விடுறாங்க. சரிம்மா. இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? தெரியலையே. உன் மேல பராதி கொண்டு வந்திருக்காங்க. ஆமா. ஏம்மா? உங்க வீடுகளில சென்று தயிர், மோர், வெண்ணெய் எல்லாம் களவு செய்து சாப்பிட்டியா மோனி? நானா? ஆமா. களவா? களவுனா எப்படிமா இருக்கும்? பாத்தியாடி, என் பிள்ளைக்கு களவுனா எப்படி இருக்குன்னே தெரியாது. கள்ள பையன் நல்ல பேசுவாண்டி. கண்ணா, அம்மா, அதாவது எங்க வீடுகளிலே சென்று தயிர், மோர், வெண்ணெய் எல்லாம் களவு செய்தாயா? இல்லம்மா, எல்லாரும் போய் சொல்றாங்க. உங்க அத்தை பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? முந்தா நாள் சாயங்காலம் பாக்கு மரம் நிலையிலே பந்து விளையாட சென்றாலாம். பாக்கு மரத்தடிக்கா? ஆமா. பின்னாடி சென்று கொண்ட முடி எட்டி பிடித்தாய மோனி? நானும் அம்மா. ஆமா. அதுவா பௌர்ணமி நிலவு வெளிச்சம் இல்லையம்மா? ஆமா. அண்ணி போயிருப்பாளோ? ஆமா. நீ போனியா? இப்பதான் ஞாபகம் வருது. சொல்லி. அம்மா, பகல் நேரத்துல பைப்படிக்கு தண்ணிக்கு வந்தா. சரி. அப்ப முடிய பார்க்கச்சு கவனம் இருந்துச்சு. ஒத்திரிக்க பாலு மாதிரி. கோழைக்கு பின்னால என்ன இருக்கம்மா? பாலு. அது போல இருந்துச்சு. சாயங்காலம் பெண்களோடு விளையாட போகச்ச தரையில இருந்து இழுக்குமா முடி. எப்படிடா ஒரு பகலுக்குள்ள இவ்வளவு முடி வளருமாம்மா? வளராது. அதுவும் எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துட்டே இருந்துச்சு. என்னடா இது இவ்வளவு காலையில பார்க்கச்ச கட்டையா இருந்துச்சு, இப்போ இவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு நான் பின்னால போய் அந்த பிள்ளைக்கு தெரியாம நுனிய முடி பிடிச்சிட்டம்மா. அதனால அவளுக்கு சந்தேகம். பார்த்தால் யசோதை, மகனே கண்ணா, உன் வாயில் என்னடா இருக்கிறது? உன் வாயை திரடா. கண்ணி கட்டி நல்ல கண்ணனை கட்டி மான் அடிக்கக்கூடிய கம்பை கொண்டு அடிக்கும் போது சரி கண்ணன் அம்மா என்று வாயை திறந்து காட்ட கண்ணன் வாய்க்குள்ளே 7 14 உலகம் தெரிகிறது. அடித்த யசோதையின் கண்ணன் வாயிலை தெரிந்தாய். சரி கண்ணா, அதமத்தை அழித்து நல்மை நிலைநாட்ட நீருக்கு மகனாக அழைத்திருக்கிறார். இனிமே இந்த ஆயர்வாடியில் இருந்தாய். ஆனால் கோபிகா பெண்ணை எல்லோரும் பராதி கொண்டு வருவார்கள். சரி, ஆடு மாடெல்லாம் நட்டோடு இருக்கிறது என்று நாணயத்திலே மேய்த்து வாய் என்று சொல்லே கன்னிகார்களை திரட்டிக் கொண்டு கண்ணனாகி என்பருமாள் பசுக்களை திரட்டி கொண்டு கொடுத்த நிழலே
சரி சீரிங்குழல் சத்தத்தை கேட்ட சிவபெருமான் பூவிட்டு கீழே இறங்கி கண்ணன் பாதத்தில் விழுந்து உரட்டி பார்க்கிற போது முதுகில மச்சம். ஆமா ஏ மச்சான் என்னத்தான் உங்களுக்கு என்னாச்சு? அரக்கன் துரத்தி வருகிறான், அவனை கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் வைக்கிறான். நானும் இந்த காரியத்தில் மாடி வைக்கிறேன். ஆடு மாடுகளை சிவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு வல்லரக்கனை கொள்ள போக வேண்டும் என்று ஏற்றுகிறன் சீர்வாதம் இறை நமஸ்காரம் செய்தான். நமஸ்காரம் செய்தான். நமஸ்காரம் பாலகம் செய்து நான் அவனை சடத்தையிலே நமஸ்காரம் பாலகம் செய்து நான் அவனை சடத்தையிலே உறுதி புதி செய்தவரை சமத்தால் அவனை கொண்டு தான் பாறை என வழி நடந்தார். தன்னுடனே செல்வமாறே போக வேண்டும் என்று அச்சுதன் பச்சிமால் அடுத்த வனத்திலே வருகின்றார். அரக்கர்களும் அணிய வேண்டுமானால் ஒரு பெண் கோலம் கொள்ள வேண்டும் என்று 16 வயதுடைய ஒரு மடத்தையாக கோலம் கொண்டு அழகுக்கு ஏற்றவாறு ஆடை ஆபரணங்கள் அணிந்து அரக்கன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி மாயவன் இரு கையை வீசி நடந்து வருகின்றார். நடந்தாலே மோகினி கூட வர வேண்டுமானால் எனக்கு ஒரு சத்தியம் ஒன்று செய்து தர வேண்டும். சத்தியம் என்று சொன்ன உடனே என்ன சத்தியம் தான் செய்து தாரே சத்தியம் தான் செய்து தாரே அரக்கன் தரையற்றி கொடும் கடலில் விழுந்திடுமா செய்யப்படும்